உறங்க மாட்டோம் ஓய மாட்டோம் உறங்க மாட்டோம் வஞ்சிக்காதே 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 ஸ்டாலின் அரசு மத்திய அரசு ஸ்டாலின் அரசு மத்திய அரசு கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் ஸ்டாலின் அரசு மத்திய அரசு ஸ்டாலின் அரசு மத்திய அரசு கைது செய் வரக்கூடிய தேர்தல் முன்னாடி வஞ்சிக்காதே ஸ்டாலின் அரசு மத்திய அரசு உண்மையான குற்றவாளிகள் கைது செய் கைது செய் கைது செய் அண்ணே வணக்கம். நேற்று வந்து ராமபாண்டியன் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இது வரைக்கும் எந்த மாதிரி நடவடிக்கையும் அதிகாரி லைன்லையும் சரி மற்றவங்க லைன்லையும் சரி இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. வந்து அமைதியாக தான் இருந்து பிரேதத்தை வந்து வாங்கிட்டு போகணுன்றதுக்காக நாங்கள் அவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுத்ததாக எங்களுக்கு தகவல் இல்லை. அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சூழல் இல்லை, எதுவுமே இல்லை. அவர் ஒரு சமுதாய லீடர். அவர் ஒன்றும் ரவுடி கிடையாது. பேப்பர்ல பூரா ரவுடி பிரபல ரவுடி ராமர் பாண்டியன் வெட்டி கொலைன்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து தவறான வழி. யாரும் உங்களை வெட்ட வந்தா நீங்க மறைச்சிக்கிட்டு இருப்பீங்களா? பதிலுக்கு வெட்ட தானே செய்வாங்க. இதான உண்மையான நீதி. யாரெல்லாம் குற்றச்செயலில் ஈடுபட்டு குற்றச்செயலில் வந்து இன்னும் அதிகாரிகள் வந்து கண்டுபிடிக்கல, சரியான எங்களுக்கு தகவல் வரல. இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லையே. ஒரு சமுதாய லீடரு இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணி தெருவில் போட்டு போயிட்டான். இது வரைக்கும் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணல. 1008 வேலை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை சமுதாயத்தில் எத்தனை கொலை நடந்திருக்கு இந்த ஆட்சியில? யார் இதை பத்தி யார் எந்த நடவடிக்கை எடுத்திருக்கா? இது வரைக்கும் என்ன விஷயம் நடந்திருக்கீங்க? இந்த கரூர்ல வாய்தாக்கு வந்துட்டு போய் வழக்கு இங்க மாத்தி வாய்தாக்கு வந்துட்டு போனவரை இவ்வளவு பிளான் பண்ணி இத்தனை பேர் செஞ்சு இந்த கூலிப்படை கும்பலை இது வரைக்கும் ஒரு ஆளா அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? யாரு செஞ்சதுன்னு எங்களுக்கு தெரியணும்ல. தெரியாம எப்படி நாங்க இந்த பிரேதத்தை வாங்குவோம்? இல்ல உங்களுக்கு யாருக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. நாங்க சொல்லுவோம், நாங்க சொல்றோம். நைட்டு சொல்லியிருக்கோம், இன்னும் சொல்றோம். அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கட்டும். எடுக்காத வரைக்கும் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணாத வரைக்கும் பொறுப்பிட்டு இந்த பிரேதத்தை நாங்க வாங்க மாட்டோம். ஒரு நாளா இருந்தாலும் சரி 100 நாளா இருந்தாலும் இந்த இடத்துல உட்காருவோம். இந்த இடத்துல கிளப்ப முடியாது. ஒட்டுமொத்த தெய்வம் நீங்க வந்துருவான். அப்ப இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. சந்தேகம் இருக்கக்கூடியவங்ககிட்ட நாங்க கண்டிப்பா சொல்லுவோம், சொல்லத்தையும் போறோம். அப்ப வந்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கையில நேற்று 11:30 மணிக்கு நடந்தது. 11:30 மணிக்கு நடந்து திண்டுக்கல்ல ஏதோ இடத்துல வண்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அந்த வண்டியை வச்சு ட்ரேஸ்ஃபர் பண்ணலாம். இங்க லோக்கல்ல உள்ள ஆளுகளவே வந்துகிட்டு துணைக்கு வந்தவங்க கூட வந்தவங்களை விசாரிச்சுக்கிட்டு இருந்தா அது என்ன நியாயம்? தினேஷ், இன்னொன்று என்னன்னா, இதே ரோட்ல கரூர்ல இருந்து இது அந்த டோல்கேட் வரைக்கும் 2 ஹை ரெசல்யூஷன் கேமரா இருக்கு. புரியுதுங்களா? அது வந்து எப்படிப்பட்ட முகத்தையும் கவர் பண்ணிடலாம். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஸ்பாட்ல இருந்து டோல்கேட் வந்து 2 கிலோமீட்டர் தூரம் தான். ஓகேங்களா? பெரிய இது கிடையாது. அங்கே போனாங்கன்னு தெரியும். வண்டியிலயும் ரத்தக்கரை இருந்திருக்குது. அங்க இருந்து வத்தல்குண்டு வரைக்கும் தேடி போனன்றதெல்லாம் இது ஃபுல்லா நம்மளை ஏமாத்துறதுக்கு நம்ம அப்படி எப்படி நம்ப வைக்கிறதுக்குன்னு சொல்ற பொய். சரிங்களா? அவங்கள வந்துட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல அரெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா நாங்க பாக்குறோம், நம்ம பாத்துக்கிறோம். அவ்வளவு. அது வந்து அவர் ஒன்றும் ரவுடி கிடையாது. அவர் இந்த கலை போராளி, இந்த சமுதாயத்தினுடைய போராளி. அவரை ரவுடின்னு சித்தரிச்சு பேப்பர்ல போட்டுருக்காங்க. அப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவர் ஒன்றும் யார்கிட்டையும் போய் கொள்ளையடிச்சிட்டு வரல. அவர் ஒன்றும் களவாண்டல. சமுதாய போராளி. அன்னை பசுபதி பாண்டி போல அவர் ஒரு ராமர் பாண்டி வந்து ஒரு சமுதாய போராளி. இந்த சமுதாயத்துக்கு, இந்த தெய்வேந்திர குல வேளாளர்களுக்கு வந்து அவர் ஒரு சமுதாய லீடர். அவரை பேப்பர்லையும் மற்ற இடத்துலையும் செய்தியாளர்களையும் சேர்ந்து, செய்தியாளர் கூட இப்போ ஒருத்தர் திருப்பூர்ல மாவட்டத்தில் கூட ஒருத்தர் 7 நியூஸ்ல வெட்டி கூலிப்படைக்கு நாங்கள் தான் அந்த கலெக்டரேட், மதுரை கலெக்டரேட்ல வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். நாங்கள் சொல்றோம், நாங்கள் ஒன்றும் ரவுடி கிடையாது. தெய்வேந்திர குல வேளாளர் மக்கள் சபை வந்து ரவுடி கூட்டம் கிடையாது. நாங்கள் ஒன்றும் கஞ்சா வியாபாரம் பண்ற கூட்டம் கிடையாது. அப்போ ஒரு பேப்பர்ல வந்து ஒரு சமுதாய லீடரை வந்து ரவுடின்னு சொல்லி சித்தரிச்சு போடக்கூடிய அந்த பேப்பர்காரனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவனுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஒரு சமுதாய லீடர் வந்து ஒரு பேப்பர்காரன் எனத்த ஒன்று போட்டு விட முடியுமா? அந்த பேப்பர் 7 நியூஸ் சார், நீங்களாம் பேப்பர்காரங்க தானே? 7 நியூஸ்காரரை வெட்டி விட்டாங்க. அவர் பேரை வந்து அவரை வெட்டி விட்டாங்க. அதுக்கு நாங்கள் தான் போய் மதுரை கலெக்டரேட்ல எந்த சமுதாய லீடரும் பண்ணாத விஷயத்த எங்கள் தலைவர் அண்ணன் ராமர் பாண்டியன் பண்ணாங்க.
அப்படியேப்பட்ட ஒரு மனிதரை வந்து ஒரு கலை போராளியை வந்து நீங்கள் பேப்பரில் வந்து பிரபல ரவுடி அப்படின்னா அவரனா கஞ்சா வியாபாரம் பண்ணாரா, இல்லை கள்ளக்கடத்தல் பண்ணாரா, இல்லை யாரையும் கூலிப்படைக்காக கொலை பண்ணவரா? ஒரு சமுதாய லீடருங்க. அன்னை பசுபதி பாண்டிய போல அடுத்த பசுபதி பாண்டிய மாதிரி வளம் வந்த ஒரு தலைவன் ராமர் பாண்டியன். அப்படியேப்பட்ட ஒரு சமுதாய லீடரை வந்து நீங்கள் ரவுடி அப்படின்னு சொல்லி சித்தரிச்சு பேப்பரில் போட்டால் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? இன்னைக்கு வரைக்கும் நேற்று 11:30 மணிக்கு நடந்த சம்பவத்துக்கு இன்ன வரைக்கும் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன விஷயத்த பண்ணதுக்கு அத்தனை பேரையும் பொம்பளை பிள்ளை அத்தனை பேரையும் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருந்தீங்களா ஸ்டேஷன்ல? இன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? எல்லாருக்கும் ஸ்பெஷல் டீம் இருக்கு, இன்டெலிஜென்ட் டீம் இருக்கு, எல்லாருக்கும் வீடியோ கேமரா இருக்கு, அந்த கேமரா இருக்கு. எங்களுக்கு மட்டும் அப்ப அந்த தெய்வேந்திரர்களுக்கு மட்டும் இல்லையா? கண்டிக்கின்றோம் 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 வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் 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 வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு வஞ்சிக்காதே 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 மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு வஞ்சிக்காதே 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 ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு உண்மையான குற்றவாளியை உண்மையான குற்றவாளியை உண்மையான குற்றவாளியை உண்மையான குற்றவாளியை கைது செய் 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 கலை போராளி ராமர் பாண்டியனை கலை போராளி ராமர் பாண்டியனை கலை போராளி ராமர் பாண்டியனை கலை போராளி ராமர் பாண்டியனை தேவேந்திர உலக வேளாளர் மக்கள் சபையின் நிறுவன தலைவர் ராமர் பாண்டியனை கூலிப்பட கும்பல்களே கஞ்சா வியாபார கும்பல்களே கைது செய் கைது செய் ஓய மாட்டோம் உறங்க மாட்டோம் ஓய மாட்டோம் உறங்க மாட்டோம் கைது செய் 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 உண்மையான குற்றவாளியை உண்மையான குற்றவாளியை உண்மையான குற்றவாளியை உண்மையான குற்றவாளியை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் வேர் பத்தர் ரவுடிகளே வேர் பத்தர் ரவுடிகளே வேர் பத்தர் ரவுடிகளே வேர் பத்தர் ரவுடிகளே கஞ்சா வியாபார கும்பல்களே கஞ்சா வியாபார கும்பல்களே கைது செய் 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 உண்மையான குற்றவாளியை உண்மையான குற்றவாளியை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு ஸ்டாலின் 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 அரசு உண்மையான குற்றவாளியை உண்மையான குற்றவாளியை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் வஞ்சிக்காதே 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 ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ஏன் பெக்கர் ரவுடிகளே ஏன் பெக்கர் ரவுடிகளே கூலிப்பட கும்பல்களே கூலிப்பட கும்பல்களே கூலிப்பட கும்பல்களே கூலிப்பட கும்பல்களே கைது செய் 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 உண்மையான குற்றவாளியை உண்மையான குற்றவாளியை உண்மையான குற்றவாளியை உண்மையான குற்றவாளியை கைது செய் 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 மத்திய அரசு மாநில அரசு 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 ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு கைது செய் 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 உண்மையான குற்றவாளியை உண்மையான குற்றவாளியை கைது செய் 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 ஓய மாட்டோம் உறங்க மாட்டோம் 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 உண்மையான குற்றவாளியை உண்மையான குற்றவாளியை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு தெய்வங்களை வஞ்சிக்காதே தெய்வங்களை வஞ்சிக்காதே 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 ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு தெய்வங்களை
வஞ்சிக்காதே ரவுடின்னு சித்தரிக்காதே ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு வஞ்சிக்காதே 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 உண்மையான குற்றவாளி பொறுப்பா நடவடிக்கை இன்னும் நீங்க யாருமே எடுக்கல. ஏன்னா நேத்து மதியம் 11 மணிக்கு நடந்தது, இன்னைக்கு மதியம் 11 மணி ஆச்சு. என்ன சார் வேடிக்கை? என்ன வேடிக்கை பாக்குறீங்களா? இன்னும் 2 பேர் சாகணும் நினைக்கிறீங்களா? சாகணும் நினைக்கிறீங்களா? என்ன வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல? ஏன் எடுக்கல? ராமர் பாண்டியன் வர்றாங்கல்ல, அவனை போட்டிருக்காங்கல்ல, என்ன பண்ணீங்க நீங்க எல்லாம்? எங்க போனீங்க? அவன் உயிருக்கு பதில் சொல்லுங்கடா. ஒரு சின்ன பிசிர்னாலும் ராமர் பாண்டியா நேருக்கு நேரம் போது வர சொல்லு. எவன் அவனை கொண்டானா வர சொல்லுங்க. பின்னாடி வந்து பொட்ட மாடி பின்னாடி வந்து முன்னாடி வரணும். கூட்டு போய் நாள் காவல்துறை கூப்பிட்டு இப்ப இன்னைக்கு 11 மணி ஆச்சு. என்ன நீங்க ஆக்சன் எடுத்தீங்க? பதில் சொல்லுங்க. இந்த ராமர் பாண்டியனுக்கு சொல்லுடா. என்ன பண்ணீங்க? ஏய் சும்மா இருக்கடா. என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? சொல்லுங்க சார். என்ன பண்ணீங்க? ஆன்சர் பண்ணுங்க சார். எனக்கு பதில் சொல்லுங்க. நேத்து 11 மணிக்கு நடந்தது, இன்னைக்கு 11 மணி ஆச்சு. என்ன பண்ணீங்க? சொல்லுங்க சார். நைட் 12 மணிக்கு அவங்க அப்பா வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுங்களா? இவன் ஒரு சின்ன பிரச்சனை, அவங்க அப்பா வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. நைட் 12 தண்ணி குடிக்கிற கஷ்டம், சாப்பிடுறது கஷ்டம். கூட்டி போய் நைட் ஒருத்தனை கொண்டாடி ஒருத்தனை கொண்டு அது போட்டுருக்காரு. நீங்க என்ன பண்ணீங்க? ஸ்டாலின் அரசு தேவேந்திர மக்களுக்கு எதிராகவே நடக்குது. அரசியல் பதில் சொல்லுங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நாங்க மக்கள் கேக்குறோம். சொல்ல பதில் சொல்லு. என்ன நடவடிக்கை? தேவேந்திர சமூகத்தை அரசியல் நோக்கி பயணிக்கிறாங்க, முன்னோக்கி நோக்கி அரசியல் பயணிக்கிறாங்களோ அவங்க அதை விட்டுரு. எனக்கு என்ன நீங்க சொல்லுங்க மேடம். சார் நீங்க கேட்க வரீங்க, ஆன்சர் பண்ணுங்க சார். என்ன பதில் சொன்னீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சொல்லுங்க. சார் கோர்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க, கோர்ட்ல எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்க, பைபாஸ்ல ஃபாலோ பண்ணிருக்காங்க. டீம் போலீஸே இல்லைங்களா? கரூர் மாவட்டத்துல போலீஸே இல்லைங்களா? ஸ்பெஷல் டீம் இல்லையா? இன்டெலிஜென்ஸ் டீம் இல்லையா? என்ன பண்ணாங்க? சொல்லு. முதல்ல சின்ன அத்தனை கேமரா வச்சிருக்கீங்க, ஒரு கேமரால கொடுக்கணுமா இல்லையா? சார் பாக்குறீங்க கொடுக்கணும்ல. ஏன் கொடுக்கல? தேவர் சமூகத்துக்கு கொடுப்பீங்களா? எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? என்ன எடுத்தீங்க? என்ன எடுத்தீங்க? எனக்கு சொல்லு. செக்ஷன் பிராரம் என்னென்ன போட்டாங்க? என்ன அப்படி சொல்லு. ஏன் அரசு பண்ணல? என்ன தேடிக்கிறாங்க? நேத்து 11 மணில இருந்து ராமர் பாண்டியா மட்டும் ஒரு யூடியூப்ல வந்துட்டு அரசுக்கு எதிராக புகார் கொடுத்தாரு. உடனே நைட் 2 மணிக்கு 1 மணிக்கு அரசு கைது பண்ற அரசு வந்துட்டு போலீஸ் வந்துட்டு ஒரு கொலை நடந்திருக்கு. அது பாவல சடிக்கிறீங்க. பதில் சொல்லு. ஐயோ பேசாதீங்களே. என்ன 11 மணிக்கு இன்னைக்கு 11 மணி ஆச்சு. என்ன பதில் இதுக்கப்புறம் தமிழகம் முழுவதும் போராட்டம் எங்களுக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாது. உங்களுக்கு முடிக்க தெரியும், உங்களுக்கு கொள்ள தெரியும்.
கரூர்ல சொல்லுங்க. நான் பெத்தமைய கரூரை நம்பி வருவானே. இன்னைக்கு நடந்திருக்கு. என்ன பதில், என்ன நடவடிக்கை? எவன் வேணா புடிச்சீங்க வருவானே. போன போடு, எவனுக்குனாலும் போன போடு, எனக்கு பதில் சொல்லு. நாங்க ஓட்டு போடுறோம், நாங்க எல்லாமே பண்றோம், நாங்க கேட்கறதையும் செய்வோம். எங்க கேள்விக்கு பதில் சொல்லு. நகர முடியாது. ராமர் பாண்டிய உயிருக்கு முதல்ல பதில் சொல்லு. நீ ஏன் அவனை பாதுகாப்பு கொடுக்குற? ஓட்டுக்கு வாயிலாக வந்தவனா? சொல்லு. முதல்ல ராமர் பாண்டியனுக்கு பதில சொல்லு. அவன் உயிருக்கு பதில சொல்லு. பதில சொல்லு. நீங்க யாரும் பேசாதீங்க தயவு செய்து. என் தம்பி உயிருக்கு முதல்ல பதில சொல்லுங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எத்தனை பேரை புடிச்சீங்க? எத்தனை பேர் வீட்டுக்கு போனீங்க? செக்ஷன் பிரகாரம் எனக்கு பதில் சொல்லு. எனக்கு நடக்கணும் சொல்லு. கேக்குறீங்களா? எடுத்துறீங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க சார். ரோட்டுக்கு போமியா? எங்க வீட்டுல போலாம், உங்க வீட்டுல நடந்தாலும் போலாம் இல்லையா? நீங்க இப்ப ஆன்சரே பண்ண மாட்டீங்க சார். அப்ப எங்களோட ஸ்டெப் வேற மாதிரி இருக்கும் சார். பேசாதீங்க. ஒன்று இருங்க. நீங்க வந்து எத்தனை பேர் பேசி இப்படி நேர தொட்டு பாத்துங்க. ஒண்டியா பையன் மாதிரி ஒரு காட்டுக்குள்ள சேலைய கட்டிக்கிட்டு சேலைய கட்டிட்டு கொண்டிருக்கா. கொண்டியா பையன் அப்படி பார்த்தா நான் சேலை வாங்கி தரேன். அவனுக்கு கொண்டு சேலை வாங்கி தரேன். என் தம்பி உயிருக்கு முதல்ல பதில் நாளைக்கு செஞ்ச வேற எங்கனாலும் கிடப்பியா? எனக்கு பதில் சொல்லு. நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க காலையில வந்திருக்கேன். எவன் வீட்டுல இலை விழுந்தா உங்களுக்கு என்ன? இலை விழுந்தவங்க அப்புறம் அங்க இருக்கா? பதில் சொல்லுங்க. நீங்க யாரும் பேசாதீங்கப்பா. நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. நேற்று 11 மணிக்கு, இன்னைக்கு மணி 12 ஆக போகுது. என்ன பதில் சொல்லுங்க. சொன்ன எனக்கு இப்ப பதில் சொல்லி ஆகணும். வாங்க ரோட்டுக்கு போவா. வீட்டுக்கு போனீங்க, யாரை விசாரிச்சீங்க, எவனை குடிச்சீங்க, எந்த செக்ஷன்ல கேஸ் போட்டீங்க? எனக்கு செக்ஷன் பிரகாரம் எனக்கு தெரியணும். எங்களுக்கு சட்டம் தெரியும். சொல்லு என்ன சார் பாத்து ஒண்ணு சொல்லுங்க. முடியாது. நேரா 50-60 பேர் டீம் போட்டு ஆளை தூக்கி விசாரிச்சுக்கிறாங்க. யாரையா நாங்க எவ்வளவு பொறுமையா இருக்கா போறோம். எங்களை டீச் பண்ற வேலை வேண்டாம் சார். இதே தெப்பகுளத்துல வந்து இன்ஸ்பெக்டர் யாரா சொல்ல முடியாது. எவ்வளவு பேர் தூக்கி நாங்க சொல்லிட்டு சொல்ல முடியுமா? நாங்க மரம் இருக்காரு. நீங்க நினைக்காம நாங்க அதெல்லாம் விசாரிங்க. அவர் கூட ஏதாவது கூலிப்படையா சேர்ந்து அவரை கூட விசாரிங்க. அவர் கூட ஏதாவது பணம் வஞ்சிக்காதே